ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போது வாணலில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கும் போது அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும். இப்போது நமக்கு தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது அதனோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா பொருள் நல்லா வெங்காயத்தோடு வதங்கி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும். நான் 3 தக்காளியை நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்படி வதங்கின உடனே கொஞ்ச நேரம் இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். லைட்டாக கொதி வர நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ப்ரானையும் இது கூட சேர்த்து எல்லாம் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ப்ரானில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ நமக்கு தொக்குக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.